Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டொயோட்டோ ப்ராடோ சேலுக்கு வந்திருக்கு. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் காரு, நல்ல குட் கண்டிஷனில் வெல் மெயின்டைன்டு காரு. வண்டி வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். 2,68,000 சிங்கிள் ஓனர் கண்டிஷன். எல்லாமே ஏசிலேருந்து எல்லாமே கம்பெனி மெயின்டெனன்ஸ். அதாவது சில கார் மட்டும்தான், அதாவது கம்பெனி சர்வீஸ் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வீல்ஸ்லாம் பாருங்கள், டயரோட பட்டன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கிலோமீட்டர் வந்து, ஏன்னா டொயோட்டோவை பொறுத்தவரையும் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ஓடினா கூட அந்த காரோட குவாலிட்டி வந்து தரம் என்றைக்குமே குறையாது. அப்படி ஒரு தரம் இருக்கிற ஒரே வண்டின்னா அது டொயோட்டோ மட்டும்தான். இன்னொன்று, ப்ராடோலாம் வந்து நல்ல மெயின்டைன் பண்ணால் தான் அந்த கார் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ராடோவை பொறுத்த வரைக்கும் 4 வீல் டிரைவ், இன்ஜின் ஆயில், கீர் ஆயில் இதெல்லாம் ஆன் டயத்தில் மெயின்டைன் பண்ணணும். அதே டயத்தில் ஏசி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏசியை பொறுத்தவரையும் கேஸ் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்களா, அதோட கம்ப்ரஸரோட மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க இன்டீரியரையும் பார்ப்போம். இன்டீரியர் லுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இன்டீரியரில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கிடையாது, டேஷ்போர்டில் ஒரு டேமேஜ் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற டெம்பரேச்சரில் டேஷ்போர்ட் டேமேஜ் ஆகிருக்கு, அந்தமாரி இஷ்யூஸ் எதுவுமே இந்த வண்டியில் இல்லை. இன்டீரியர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொன்று, ஸ்டேரிங் பாக்ஸு நம்ம நல்லா ஸ்டேரிங்கை வந்து நல்லா உழைச்சி சுற்றினா கூட எந்த ஒரு சவுண்டும் இல்லை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டொயோட்டோவை பொறுத்த வரைக்குமே ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வெல் மெயின்டைன் பீப்புள் மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக பார்க்க முடியும். ஏன்னா எப்படியும் ஒரு 6 மந்த் ஒன்ஸு நம்ம வந்து ஆயில் சர்வீஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இன்டீரியர் லுக்கே வந்து இதில் வந்து ரியர் ஏசி கண்ட்ரோலு, இது மெயின் ஏசி கண்ட்ரோலு, ப்ளஸ் இது வந்து 4 வீல் டிரைவ். உங்களுக்கு வந்து எல்லாமே லிவர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்ஷனாக வந்துடும். ஆடியோ சோர்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சிடி யூஸ் பண்ணலாம், யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்டீரியர் சீட்லேருந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இதில் வந்து ஸ்குவாரலில் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுக்கு ஒர்த்தான வண்டி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 67,000 ரியால். உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு வண்டி கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர் தான். அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில், ரஃப் ஹேண்டில் இல்லாமல், ஃபேமிலி யூஸ் பண்ண வெஹிக்கிள். மக்களே, நம்ம வந்து இன்ஜினை வந்து ஒரு யூஸ்டு வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜினில் எந்த ஒரு ஷேக்கும் இல்லை, அன்னசரியாக சவுண்டு இல்லையா என்னென்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏசியை தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. ஏன்னா கம்ப்ரஸரோட குவாலிட்டி எப்படி இருக்குது. ஏன்னா கம்ப்ரஸர் வந்து எக்ஸ்பென்சிவ். அதாவது இப்போ நம்ம கத்தாரில் ஹாட் டெம்பரேச்சர் வெதரில் இருக்கோம். ஜிசிசி கண்ட்ரியே நமக்கு வந்து ஹாட் டெம்பரேச்சர் வெதர் சுச்சுவேஷன். அப்போது நம்ம வந்து கரெக்டாக ஏசியை மெயின்டைன் பண்ணால் தான் இல்லை காருக்குள்ளே நம்ம கூலாக இருக்கலாம். அதுக்காக நம்ம வந்து மெயினாக வந்து ஏசி செக் பண்ணணும். அடுத்தது ரேடியேட்டர் செக் பண்ணணும். ரேடியேட்டர் ஏதாவது மாற்றிருக்காங்களா, ஏதாவது இஷ்யூ இருக்கா. அடுத்தது ஏசி பெல்ட்டு நல்லா இருக்கா, டைமிங் பெல்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து கீர் ஆயிலாம் ரெகுலராக மாற்றிருக்காங்களா, கீரில் எதுவும் இஷ்யூ இருக்கா. இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இன்ஜினில் வந்து புஷ்டன்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, இன்ஜின் ஆயில் கரெக்டாக மாற்றிருக்காங்களா. ஏன்னா இத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம கரெக்டாக மாற்றினா மட்டும்தான் இன்ஜினோட சவுண்டு வந்து நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கிறத நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். ஏன்னா இன்ஜினில் எந்த ஒரு வைப்ரேஷனும் கிடையாது. நம்ம பேனட்டு கூட ஓப்பன் பண்ணி நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு லிவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை லைட்டாக புஷ் பண்ணிங்கனாலே அப்படியே மேலே தூக்கிடலாம். இன்ஜினோட பாடி கவரேஜ் பாருங்கள், எந்த ஒரு வேலைப்பாடும் பார்க்காத வண்டி இது. அளவு க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்தமாரி க்ளீனான வண்டி வந்து ஃபேமிலி யூஸ் வண்டி மட்டும்தான் இருக்க முடியும். பைப்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. எந்த ஒரு ஹெட்டில் கூட எந்த டேமேஜும் கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்ஷனாக இருக்குது. வாங்க இன்டீரியரில் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்ரு. இது ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் சீட்டு ப்ளஸ் இங்கே ஒரு 2 ப்ளஸ் பேசஞ்சர் சீட்டு வந்து உங்களுக்கு 7 சீட்ரு வந்துடும். இது நார்மலாக நம்ம 4 வீல் டிரைவ் டெசர்ட் ரைட்லாம் போகும்போது அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க இந்த வண்டியை வாங்குவாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ஸ்டெப்னி வந்து இதில் வந்துடுது. ப்ராடோவை பொறுத்த வரையுமே எல்லாமே வந்து டொயோட்டோட டிசைன் தான். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பவர் கூட நீங்கள் 100 வாட்ஸுக்கு நீங்கள் பவர் எடுத்துக்கலாம். டெசர்ட் ரைட் போகும்போது லைட்டிங் எஃபெக்டோட நீங்கள் அழகாக அங்கே ட்ரிப்பெல்லாம் போகும்போது ஒரு கேம்ப் செட் பண்ணுற அளவுக்கு பின்னாடியிலேருந்து பவர் எடுத்துக்கூடிய ஆப்ஷனும் வந்து ப்ராடோவில் உண்டு. மற்றபடி ப்ராடோலேயே வந்து அதாவது ஒன்லி ப்ராடோ இருக்கும். இது லேண்ட்குசர் வித் ப்ராடோன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வேரியேஷன் உள்ள மாடல் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இது வந்து ஒரு நீட் அண்ட் யூஸ் ஃபேமிலி யூஸ் சிங்கிள் ஓனர் வண்டி. 2,68,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நல்ல வெல் மெயின்டெனன்ஸ். நீங்கள் வாங்கிட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டே இருக்கலாம். எந்த ஜீரோ மெயின்டெனன்ஸ் கார் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகே மக்களே, இந்த கார் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மக்களே, இந்த லேண்ட்குசர் ப்ராடோவில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நார்மலாக வந்து லேண்ட்குசருக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு 2013 2011 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லிவர் இருக்கும் 4 வீல் டிரைவு. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது 4 வீல் டிரைவ் தான். இதில் வந்து நீங்கள் டெசர்ட்டில் போகும்போது ஹெவியில் போகும்போது 4H4 போட்டிங்கன்னா ஹெவியான சாண்டில் போகிறதுக்கான டியூனிங் பட்டனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 4 வீலுக்கும் புல்லிங் பவரோட உள்ள 4 வீல் டிரைவு. இதெல்லாம் வந்து லேண்ட்குசர் ப்ராடோவில் மட்டும்தான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Morning Moon.